வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, FortiGate ஃபயர்வால் சீரீஸில் இன்னைக்கு வந்து VLAN கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன லேப் செட்டப் பண்ணி வச்சிருக்கு. நம்மளோட FortiGate ஃபயர்வால் இங்கே இருக்குது. இன் பிட்வீன் ஒரு சுவிட்ச் இங்கே கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். சுவிட்சிலிருந்து 2 போர்ட் எடுத்திருக்கேன். ஈத்தர்நெட் 1, ஈத்தர்நெட் 2 போர்ட்டு. இது இங்கே வந்து ஐபி அட்ரஸ் 172.16. சீரீஸில் 10. ஒரு ஐபி அட்ரஸும், இங்கே வந்து 172.16.20. ஒரு ஐபி அட்ரஸும். இதை வந்து நம்ம FortiGate ஃபயர்வாலில் கான்ஃபிகர் பண்ணிவிட்டு இது எப்படி வந்து VLAN கான்ஃபிகரேஷன் பண்ணுறது பண்ணி எப்படி நம்ம வந்து இங்கிருந்து நம்ம ஃபயர்வால் வழியாக எப்படி நம்ம வந்து இன்டர்நெட் ரீச் பண்ண போகிறோங்கிறத இன்றைக்கி ஃபயர்வால் பார்க்க போகிறோம். த மெயின் கான்செப்ட் இஸ் VLAN கான்ஃபிகரேஷன் இன் FortiGate ஃபயர்வால். ஓகே, ஃபர்தராக டிலே பண்ண வேண்டாம், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய FortiGate ஃபயர்வாலில் லாகின் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்னோட சுவிட்சும் சிஸ்கோ சுவிட்சை வந்து பவர் ஆன் பண்ணிடுறேன். பவர் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த சுவிட்சில் வந்து 2 VLAN கிரியேட் பண்ணுறேன். 2 VLAN கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து FortiGate ஃபயர்வாலில் போய் கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், என்னுடைய சுவிட்சை எனேபிள் பண்ணியாச்சு, பவர் ஆன் பண்ணியாச்சு. என்னோடய சுவிட்சில் வந்து நான் லாகின் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த சுவிட்ச் கான்ஃபிகரேஷன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து இப்போதைக்கு வந்து நான் கான்ஃபிகர் பண்ணுறதை போடுறேன். ஆனால் வந்து நீங்கள் இதை பற்றி தனியாக உங்களுக்கு சுவிட்ச் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது எனக்கு தெரியல, இந்த VLANக்கு இதெல்லாம் கான்ஃபிகர் பண்ண போகிறீங்க இதில் அப்படின்னா தெரில அப்படின்னா, யாருக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தனியாக அதுக்கு ஒரு வீடியோ போடுவோம். இது இப்போ வந்து FortiGate ஃபயர்வால் சீரீஸ் போயிட்டுருக்கு. CCNA பற்றி ஒரு டாபிக்ஸும் தனி ஒரு சீரீஸும் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து இதை நம்ம இந்த டாப்பிக்கை ஓரம் கட்டி வச்சுட்டு நம்ம VLANs கான்ஃபிகரேஷன் மட்டும், FortiGate கான்ஃபிகரேஷன் மட்டும் பார்க்கலாம். இது வந்து நான் வந்து கோ த்ரூ பண்ணுறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக சம் வீடியோஸ் வந்து சிஸ்கோ பற்றி நம்ம தனியாக வீடியோ போடலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்னுடைய சுவிட்ச் நான் லாகின் பண்ணிட்டேன். எனேபிள், ஸோ ரன்னிங் கான்ஃபிக் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இன்டர்ஃபேஸ் 0001 எதுவுமே ஐபி அட்ரஸ் செட் பண்ணலை. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் வந்து நம்மளோட லேப் செட்டப் பிரகாரம் 2 VLAN கிரியேட் பண்ண போகிறேன். இங்கே நம்ம சுவிட்சில் என்னன்னா, அதுக்கு கான்ஃபிகரேஷன் மோடுக்கு போய்க்கிறேன். போயிட்டு VLAN 10 கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கு ஒரு நேம் அசைன் பண்ணிடலாம். நேம் சேல்ஸ். ஓகேவா? எக்ஸிட். அடுத்து இன்னொரு VLAN கிரியேட் பண்ணுறேன். VLAN 20. நேம் மார்க்கெட்டிங். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக வேண்டி தான். இது ஜஸ்ட் ஒரு நம்மளோட ட்ரைனிங், நம்ம ஜஸ்ட் ஃபார் VLAN எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுக்காக வேண்டி எக்ஸிட் பண்ணிக்கிறேன். 2 VLAN கிரியேட் பண்ணியாச்சு. அதை வந்து எந்த இன்டர்ஃபேஸ் நம்ம வந்து அக்சஸ் பண்ண போகிறோங்கிறது நம்ம சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அதுக்கு வந்து சுவிட்ச் மோடு வந்து நம்ம அக்சஸ் பண்ண எனேபிள் பண்ணணும். என்ன பண்ண போகிறேன், சுவிட்ச் ஃபஸ்ட்டு வந்து எந்த இன்டர்ஃபேஸ் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோமோ அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு போய்க்கணும். என்ன பண்ண போகிறேன், இன்டர்ஃபேஸ் ஈத்தர்நெட் 01, 02. இப்போ என்ன பண்ண போகிறேன், இன்டர்ஃபேஸ் ஈத்தர்நெட் 0,
/0 போயாச்சா? இதில் வந்து switch mode, switch port mode access. இதில் வந்து எந்த போர்ட்டை இந்த இந்த இன்டர்ஃபேஸ் E0.0ல எந்த VLAN நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம், அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறோம். அக்சஸ் VLAN 10. ஓகேவா? கொடுத்தாச்சு. எக்ஸிட் கொடுத்துட்டேன். இப்போ வந்து இன்டர்ஃபேஸ் ஈத்தர்நெட் 0.1. இதில் வந்து சுவிட்ச் போர்ட் மோட் அக்சஸ் டச்சு சுவிட்ச் போர்ட் அக்சஸ் VLAN 20. எக்ஸிட். இப்போ இதில் வந்து 1ல் வந்து VLAN 10, 20ல் VLAN 2ல் VLAN 20 கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம கான்ஃபிக் பண்ணதை பார்க்கலாம் அப்படின்னா ஸோ VLAN பிரீஃப் பார்த்தீங்கன்னா தெரியும். VLAN 10 சேல்ஸ், VLAN 20 மார்க்கெட்டிங், எது ஈத்தர்நெட் 0, ஈத்தர்நெட் 1. இப்போ ஓகே பண்ணியாச்சு. இப்போ இந்த இது பண்ணியாச்சு. ஆனால் எந்த போர்ட் வழியா இது வந்து FortiGate ஃபயர்வாலை வந்து அக்சஸ் பண்ண போகுதுன்னா ஈத்தர்நெட் 0.0. அப்போ இது வந்து நம்ம ட்ரங்க் போர்ட்டை எனேபிள் பண்ணணும். மறுபடியும் சொல்ற நண்பர்களை, ட்ரங்க் போர்ட் அப்படின்னா என்னன்னு தெரியலன்னா இது வந்து சிஸ்கோ டாபிக்ஸ். ஓகேவா? இது வந்து VLAN கான்ஃபிகரேஷன் என்ன பண்றது, சுவிட்ச் எப்படி பண்றது, ரவுட்டிங் என்ன பண்றது, இதெல்லாம் வந்து CCNA சிஸ்கோ டாபிக்ஸ்ல வரும். நம்ம டீட்டெயிலாக வந்து பின்னாடி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இதை வந்து போட்டோ வந்து ட்ரங்க் போட்டால் நான் வந்து எனேபிள் பண்ண போகிறேன். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணணும், இந்த போட்டோ நம்ம வந்து மறுபடியும் கான்ஃபிகரேஷன் மோடுக்கு போகிறேன். போயிட்டு இன்டர்ஃபேஸ் ஈத்தர்நெட் 0.0 இந்த போர்ட்டை வந்து நான் வந்து ட்ரங்க் போர்ட்டாக மாற்றுறேன். சுவிட்ச் போர்ட் ஈத்தர்நெட், சாரி ஆல்ரெடி போயாச்சு. சுவிட்ச் போர்ட் மோட் ட்ரங்க். இது வந்து எரர் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து என்கேப்சுலேஷன் எனேபிள் பண்ணணும். இப்போ சுவிட்ச் போர்ட் ட்ரங்க் என்கேப்சுலேஷன் .1q நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறம் மோட் ட்ரங்க் கொடுக்கணும். ஓகே, டன் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ VLAN 10 கிரியேட் பண்ணியாச்சு, VLAN 20 கிரியேட் பண்ணியாச்சு. அது எந்த போர்ட் வழியாக அக்சஸ் பண்ண போகுதுங்கிறது சொல்லியாச்சு. ஓகேவா? டன். இப்போ வந்து என்னுடைய FortiGate ஃபயர்வாலை நான் லாகின் பண்ணுறேன். ஆல்ரெடி இதில் இந்த அக்சஸ்லாம் நம்ம வந்து பண்ணி வச்சாச்சு. இதை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா என்னுடைய FortiGate ஃபயர்வால் சீரீஸில் போய் பாருங்கள். FortiGate ஃபயர்வால் எப்படி இனிஷியலாக கான்ஃபிகர் பண்ணுறதுங்கிறது வீடியோ போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதோட IP அட்ரஸ் 192.160.1.100. லாகின் பண்ணுறேன். அட்மின். ஓகே, லாகின் பண்ணியாச்சு. இப்போ வந்து நெட்வொர்க்கில் இன்டர்ஃபேஸஸில் போனோம்னா பார்த்தீங்கன்னா என்னோட போர்ட் 1 இது என்னுடைய இன்டர்ஃபேஸ், சுவிட்ச் போர்ட் FortiGate ஃபயர்வாலோட இன்டர்ஃபேஸ் நான் லாகின் பண்ணுறது. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த போர்ட் 2ல வந்து VLAN கிரியேட் பண்ணி இந்த போர்ட் 2 வழியாக தான் என்னுடைய VLAN 2 கான்ஃபிகர் பண்ண போகிறேன். அதனால இந்த போர்ட் 2ல 2 VLAN FortiGate ஃபயர்வாலில் கிரியேட் பண்ணிட்டு அதை இந்த போர்ட்டோட நான் மேப் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 IP அட்ரஸ் கிரியேட் பண்ணணும். 172.16.10.சீரீஸும் 172.16.20.சீரீஸும் IP அட்ரஸ் அசைன் பண்ண போகிறேன். போர்ட் பேஸ்டு நான் அசைன் பண்ண போகிறது இல்லை. ஓகேவா? இன்டர்ஃபேஸ் பேஸ்டு நான் அசைன் பண்ண போகிறேன்.
அதாவது VLAN இன்டர்ஃபேஸ் பேஸ்டு, அதாவது VLAN கான்ஃபிகரேஷன் பேஸ்டு பண்ண போகிறேன். அதனால் இந்த போர்ட் 2ல எடிட் பண்ணி இந்த இந்த இன்டர்ஃபேஸுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஐபி மேனுவல் ஐபி இருக்குது, இன்டர்ஃபேஸ் லேன் இருக்குது, 0.0.0. இதை நான் எதையும் நான் மாற்ற போகிறதில்ல, அப்படியே அசிட்டிஸ் இருக்க போகுது, நான் எதையும் டச் பண்ண போகிறதில்ல. இப்போ கிரியேட் இன்டர்ஃபேஸ் இதில் போயிட்டு என்ன பண்ண போகிறேன், VLAN 10 கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா, VLAN -10 கொடுத்துக்கலாம். VLAN 10 எதுக்கு என்ன பண்ண போகிறேன், புதுசாக ஒரு VLAN கிரியேட் பண்ணிப்பேன். நண்பர்களே, VLAன்னா என்னன்னு தெரியாது அப்படின்னா தெரிஞ்சு, VLAன்னா விர்ச்சுவல் லோக்கல் நெட்வொர்க்கு. அதாவது நம்ம ஆஃபீஸில் வந்து 2 டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா, ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வேறு ஐபி அட்ரஸ் இருக்கணும். ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த கனெக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. அது தனியாக நெட்வொர்க் இன்டர்ஃபேஸில் போகணும், இந்த நெட்வொர்க் தனியாக இன்டர்ஃபேஸில் போகணும். அப்படிங்கிற பர்பஸ்க்காக வந்து VLAN ஜென்ரலாக நம்ம வந்து நம்ம என்வரான்மெண்ட்டில் கிரியேட் பண்ணுவோம். இதை பற்றி டீட்டெயிலாக வேணும்னா மறுபடியும் இதுக்கு சேம் இதே பற்றி ஒரு வீடியோ போடலாம். சிஸ்க் இதெல்லாம் இந்த சுவிட்சிங் ரவுட்டிங் சம்மந்தப்பட்ட டாபிக்ஸ் இருக்குது, நம்ம பண்ணலாம். ஓகேவா, ஸோ VLAN கிரியேட் பண்ணுறேன். இது எந்த இன்டர்ஃபேஸில் பண்ண போகிறேன், போர்ட் 2ல பண்ண போகிறேன். ஓகேவா, இதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துறேன், VLAN ID 10 ரோல் லேன். ஓகேவா, இப்போ வந்து ஐபி சப்நெட் மாஸ்க் இதுக்கு என்ன கொடுக்க போகிறோம், 192.168.172.16.10.11 சீரியஸில் கொடுக்க போகிறோம். 172.16.10.1/24. ஓகேவா, கொடுத்தாச்சு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்சஸ் என்னென்ன வேணும், HTTPS பிங்க நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ வந்து நம்ம இந்த எண்டு மிஷின்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஐபி வந்து மேனுவலாக பண்ண போகிறதில்ல, நம்ம DHCP அசைன் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து நான் DHCP சர்வர் எனேபிள் பண்ணிக்கிறேன். இந்த அட்ரஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 172.16.10.200 ஆரம்பிச்சா எனக்கு போதும். ப்ளஸ் என் ரேஞ்ச் வந்து 210 வந்தால் போதும், 10 ஐபி அட்ரஸ் இருந்தால் போதும்க்கா கொடுக்குறேன். நெட் மாஸ்க் பார்த்தீங்கன்னா 255.255.0.0. டிஃபால்ட் கேட்வே என்ன கொடுக்க போகிறேன், 172.16.10.1. ஓகேவா, இப்போ DNS சர்வர் என்ன கொடுக்கலாம், நான் நம்மளுடைய கூகுள் ஐபியை நம்ம வந்து DNS சர்வர் ஐபியாக கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஓகே பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த போர்ட் 2ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு VLAN கிரியேட் ஆயிடுச்சு. சேம் VLAN 20 கிரியேட் பண்ணுறேன். VLAN 20 கிரியேட் பண்ணியாச்சு. இன்டர்ஃபேஸ் டைப்பு வந்து VLAN. இன்டர்ஃபேஸு எந்த இன்டர்ஃபேஸ் வழியாக போக போகுது, சேம் போர்ட் 2ல போக போகுது. ஓகே, VLAN ID 20 LAN. இதனோட ஐபி என்ன கொடுக்க போகிறோம், 172.16.20.1. இது பார்த்தீங்கன்னா 172.16.10.series, இது 20.series. ஓகே, /24 கொடுத்தாச்சு. சேம் வே இதுக்கும் DHCP சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போர்ட் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். DHCP சர்வர் எனேபிள் பண்ணியாச்சு. சேம் இதுக்கும் 20.200 to 20.10 ஸ்பெசிஃபை பண்ண, டிஃபால்ட் கேட்வே ஸ்பெசிஃபை பண்ண சொல்லுது, கொடுத்துட்டேன். ஓகேவா, DNS சர்வர் ஸ்பெசிஃபை பண்ணா 8 சேம் கூகுளோட DNS சர்வர் கொடுக்குறேன். ஓகே பண்ணியாச்சு. இப்போ FortiGate ஃபயர்வாலில் VLAN கிரியேட் பண்ணிட்டேன், என்னுடைய சுவிட்ச்லேயும் VLAN கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த 2 சர்வருக்கும் எனக்கு ஐபி வருதான்னு செக் பண்ணிடலாமா. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த 2 என்னுடைய VPC மிஷினை ஸ்டார்ட் பண்ணுறேன்.
ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறேன், இந்த மிஷினில் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த மிஷினும் லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே மேலே பார்த்தா தெரியும் VPC3 VPC4. ஓகேவா, இங்கே தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த மிஷின் லாகின் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து ஐபி டிஹெச்சிபின்னு கொடுக்குறேன் கமாண்ட். அப்போ எனக்கு டிஹெச்சிபி மூலயமா இந்த சர்வருக்கு எனக்கு ஐபி கிரியேட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக டோரா ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. இந்த ஐபிசி இந்த விபிசி மிஷின் ஆகப்பட்டது நம்ம சுவிட்சுக்கு டோரா ப்ராசஸ் பண்ணிட்டு ஐபி இப்போ கிடச்சிச்சு பாருங்க. 172.16.20.200 நம்ம இங்கே செட் பண்ணோமா. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எனக்கு டிஹெச்சிபி ஐபி 200லேருந்து ஆரம்பிக்கணும்னு நம்ம இங்கே செட் பண்ணோமா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 20.20.200 கிடச்சிருக்கு. எது விபிசி 3ல. இப்போ இந்த மிஷினுக்கு ஐபி டிஹெச்சிபி cannot ஃபைண்ட்னு சொல்லுது. ஒரு நிமிஷம். எடிட். ஓகே, ஓகே நண்பர்களே. ஸோ இப்போ வந்து IPC3 மிஷின் வந்து ஐபி அட்ரஸ் எடுத்துருச்சு. இப்போ இபிசி மிஷின் 4க்கு போகிறோம். ஐபி டிஹெச்சிபி கொடுக்குறோம். ஓகே, பார்த்தீங்களா. இப்போ 172.16.20.201 எடுத்துக்கிச்சு. இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு 172.16.10 சீரீஸு, 172.16.20 சீரீஸ் எடுத்துக்கு ஐபி அட்ரஸ் எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா. இப்போ என்ன பார்த்தோம், VLAN நம்ம சுவிட்சில் கிரியேட் பண்ணோம். அதே மாதிரி VLAN இன்டர்ஃபேஸ் வந்து FortiGate ஃபயர்வாலில் கிரியேட் பண்ணினோம். இப்போ வந்து இங்கே இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணும்போது டிஹெச்சிபி எனேபிள் பண்ணதுனால இந்த மிஷினும் வந்து இந்த சீரீஸில் வந்து டிஹெச்சிபி ஐபி அட்ரஸ் எடுத்துக்கிச்சு. இந்த மிஷினும் ஐபி அட்ரஸ் எடுத்துக்கிச்சு. இப்போ இந்த VPC3 மிஷின் இருக்கு இல்லையா, இதுல இருந்து நான் பிங் பண்ணி பார்க்குறேன். பிங் 172.16.10.1 என்னோட கேட்வே எனக்கு பிங் ஆகுது. ஓகே, பிங் 172.16.20.201 அந்த மிஷின் IPC4 ஐபி அட்ரஸ் பிங்க் ஆகல. ஸோ இப்போ இப்போ எல்லாமே நம்ம வந்து ஃபயர்வாலில் வந்து பாலிசி கிரியேட் பண்ணணும். அட்மின். அதே மாதிரி இப்போ VPC3 மிஷின்ல இருந்து பிங் 192.168.1.100 இதுதான் நம்மளுடைய FortiGate ஃபயர்வாலோட வேன் ஐபி. இது பிங்காக தான் செக் பண்ணி பார்க்குறோம். பிங் ஆகல, டைம் அவுட் சொல்லுது. ஸோ இப்போ எதுக்குமே நம்ம வந்து இங்கே வந்து பாலிசி கிரியேட் பண்ணலாம். இப்போதைக்கு VLAN மட்டும்தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறேன், அதுக்கு ஒரு ஃபயர்வால் பாலிசி நான் கிரியேட் பண்ண போகிறேன். கிரியேட் இன்
அதாவது இன்சைட்ல இருந்து இன்டர்நெட்டுக்கு பிங் பண்ற மாதிரி. எந்த போர்ட் வழியா எனக்கு வருவாங்க? போர்ட் 2 வழியா வருவாங்க வர யூசர்ஸ் எல்லாமே, போர்ட் 2 வழியா. ஆனா போர்ட் 2 வந்து நம்ம இங்க கொடுத்தோம்னா ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகாது. ஏன்னா போர்ட் 2ல நம்ம எதுவுமே கான்ஃபிகரேஷன் பண்ணல. நம்ம இங்க வந்து VLAN தான் கான்ஃபிகரேஷன் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? அதனால நான் VLAN 10 கொடுக்கணும். புரியுதுங்களா? இப்போ வந்து அவுட் கோயிங் எது வழியா போறாங்க? என்னுடைய வேன் இன்டர்ஃபேஸ் போர்ட் 1 வழியா போறாங்க. போர்ட் 1 கொடுக்குறேன் அவுட் கோயிங். ஓகேவா? சோர்ஸ் வந்து ஆல் கொடுத்துக்கிறேன். டெஸ்டினேஷன் ஆல் கொடுத்துக்கிறேன். சர்வீஸ் ஆல் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நேட் நான் வந்து இன்டர்நெட் ரீச் பண்ண போதனால நான் வந்து நேட்டு எனக்கு வந்து வேணும், கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே. இது வந்து VLAN 10க்கு கிளியர் பண்ணியாச்சு. அதே மாதிரி VLAN 20க்கு நான் கிளியர் பண்ணணுமா? ஸோ இன்டர்நெட் டு இன்சைட்ல இருந்து இன்டர்நெட்டுக்கு ஒன் மோர் ஒன். ஓகேவா? இன்கமிங் இது VLAN 20. அவுட்கோயிங் இன்டர்ஃபேஸ் போர்ட் 1. சோர்ஸ் ஆல், டெஸ்டினேஷன் ஆல், சர்வீஸ் ஆல். எனக்கு இதுக்கும் நேட் வேணும், கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பண்ணியாச்சு. இப்போ போய் பிசியில் போய் நான் பிங் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இந்த மிஷினோட என்னோட 3 மிஷினோட ஐபி வந்து 10.200. என்னோட கேட்வே ஐபி 10.1. பிங் ஆகுதா? பிங் ஆகுது. இப்போ வந்து என்னுடைய என்னோட வேன் ஐபி 192.168.1.100. அது எனக்கு பிங் செக் அங்கே பிங் ஆகுதான் செக் பண்ணி பார்த்துடலாமா? பிங் 192.168.1.100. சூப்பர், பிங் ஆகுதுங்களா? இப்போ என்ன பண்றேன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக வேண்டி போட்டுறேன். ஐபி அட்ரஸ் என்னது? 192.168.1.100. ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இது என்னோட ஐபி அட்ரஸ். இது வந்து போர்ட் 1 ஐபி அட்ரஸ். இப்போ எனக்கு பிங் ஆகுது. அதே மாதிரி என்னோட VPC 4 மிஷின்ல இருந்தும் இந்த VPC 4 மிஷின்ல இருந்தும் எனக்கு அதனோட கேட்வே பிங் பண்ணிட்டு என்னோட வேன் ஐபி பிங் ஆகணுமா? நான் ரூல் கிரியேட் பண்ணியிருக்கேனா? பிங் 192. ஃபர்ஸ்ட் என்னோட கேட்வே பிங் பண்ண 172.16.20.1 கேட்வே ஆப்வியஸ்லி எனக்கு பிங் ஆகுது. இப்போ என்னுடைய வேன் ஐபி பிங் ஆகுதான்னு செக் பண்றேன். அது அவுட் கோயிங் போற ஐபி 192.168.1.100. சூப்பர், எனக்கு இதுவும் எனக்கு பிங் ஆயிடுச்சு. அப்ப இது வழியா எனக்கு போகுது, இது வழியா ஒர்க் ஆகுது, பக்காவா எனக்கு ஒர்க் ஆகுது. இப்ப எனக்கு ஓகே ஆயிடுச்சா? இப்போ எனக்கு வந்து இது வழியா போற டிராஃபிக் எனக்கு வந்து இன்டர்நெட்டை ரீச் ஆகுதான்னு செக் பண்ணணும். நான் தான் என்னோட டிஎன்எஸ் ஐபி நான் கொடுத்து வச்சிருக்கேனா இல்லையா? இப்போ நான் டிஎன்எஸ் ஐபி பிங் பண்றேன். பிங் 8.8.8.8. இது வந்து என்னுடைய கூகுளோடைய குளோபல் சர்வர், டிஎன்எஸ் சர்வர். பிங் ஆகல. டெஸ்டினேஷன் நெட்வொர்க் நான் அன்ரீச்சபிள்னு வருது. ஸோ இதில் போய் செக் பண்ணி பார்க்குறேன். பிங் 8.8.8.8.
இதுலயும் எனக்கு ரீச் ஆகல. எதனால சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா FortiGate ஃபயர்வாலில் லேன் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது எந்த VLAN 10 கிரியேட் பண்ணியிருக்கோம், 20 கிரியேட் பண்ணியிருக்கோம், அது எந்த போர்ட்டில் மேப் பண்ணியிருக்கோம், ஃபயர்வால் பாலிசி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம வந்து இதுக்கு ரூட் இங்கிருந்து வர்ற ஐபி இது வந்த பேக்கேஜ்லாம் எது வழியாக போய் எது வழி இன்டர்நெட்டை போய் ரீச் ஆகணும்னு நான் வந்து ரூட்டு கொடுக்கவே இல்லை. அதுக்கு என்ன பண்ணணும், நெட்ஒர்க்கில் போயிட்டு ஸ்டாட்டிக் ரூட் ஒன்று கிரியேட் பண்ணணும். பார்த்தீங்களா, ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன பண்ணுறேன், கிரியேட் நியூ 0.0.0 கேட்வே ஐபி அட்ரஸ் என்னன்னு என்னுடைய கேட்வே ஐபி அட்ரஸ் என்னன்னா 192.168.1.254. இதுதான் என்னுடைய கேட்வே ஐபி அட்ரஸ். கொடுத்துட்டேனா, இன்டர்ஃபேஸ் எது வழியா போக போகுது, வேன் வேன் வழியா போக போகுது. இந்த பேஸ் வர எல்லா ஐபியும் எது வழியா போகுது, வேன் வழியா போகுது. இந்த இதுதான் போர்ட் 1, சாரி வேன், அது அது என்னோட வேன் தான். ஆனால் எந்த போர்ட் 1ல போக போகுது. ஓகேவா, ஓகே பண்றேன். ஓகே பண்ணிட்டேனா, இப்போ போய் பிங் பண்றேன் பாருங்க. சூப்பர். என்னுடைய கூகுளுடைய டிஎன்எஸ் ஒரு பிங் ஆகுதா, எது விபிசி மிஸ் 3 மிஷின்ல இருந்து பிங் ஆகுச்சு எனக்கு. இப்போ விபிசி 4 மிஷின்ல பிங் பண்றேன். பிங் 8.8.8.8. சூப்பர், பக்கா பிங் ஆகுது. அதே மாதிரி தான் இது குளோபல் டிஎன்எஸ் சர்வர் ஒன்று இருக்கு, 1.1. அதுவும் பிங் ஆகும். பிங் 1.1.1.1 அதுவும் பிங் ஆகுது. அதே மாதிரி இங்கேயும் செக் பண்ணிடலாம், இங்கேயும் செக் பண்ணிடலாம். பிங் 1.1.1.1 சூப்பர், பிங் ஆகுது. ஓகே நண்பர்களே, இதுதான் வந்து VLAN கான்ஃபிகரேஷன் எப்படி பண்றது. இங்கே சுவிட்சில் வந்து VLAN கிரியேட் பண்ணிட்டு, FortiGate ஃபயர்வாலில் VLAN கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கு VLAN இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அது எந்த போர்ட் வழியாக போய் ரீச் ஆகணும், ஃபயர்வால் பாலிசி கொடுத்தாச்சு, டிஃபால்ட் ரூட் கொடுத்து செக் பண்ணியாச்சு. இதுதான் VLAN கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா, இதில் இன்னொரு டாபிக் இருக்குது, அதையும் சேர்ந்து உங்களுக்கு சொல்லிட்டா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ என்னுடைய இந்த மிஷினில் இங்கே ஒரு VLAN கிரியேட் பண்ணனா, இதுக்கு ஒரு VLAN கிரியேட் பண்ணனா, இந்த மிஷின்ல இருந்து இந்த மிஷின், இந்த மிஷின்ல இருந்து இந்த மிஷின் நான் பிங் பண்ணி பார்க்கலாமா? இப்போ VLAN 10ல இருக்கும், இந்த மிஷின்ல VPC 3ல இருக்கேன். இது 172.16.10. சீரீஸ்ல இருக்கு. இப்ப பிங் பண்றேன் இங்க இருந்து 172.16.20.201 பிங் ஆகல. ஏன்னா இது வந்து இன்டர் VLAN சொல்லுவோம். இது வந்து கிரியேட் பண்ண VLAN வந்து அவுட்டர்ல போகுது. ஸோ இப்போ இன்டர் VLAN நெட்வொர்க்கிங் அதுக்கு எப்படி என்ன பண்றது? சிம்பிள் தான், ஒண்ணுமே இல்லை. என்ன பண்றேன், இந்த டாப்பிக்கை மறந்துருங்க. இது வழியா போய் நம்ம வேன் ரீச் பண்ணிட்டோம், பக்கா ஓகே. நான் என்ன பண்ண போறேன், இங்க போயிட்டு இன்டர்ஃபேஸஸ்ல போயிட்டு, சாரி ஃபயர்வால் பாலிசியில போயிட்டு நான் இப்போ கிரியேட் பண்ண பாலிசியெல்லாம் நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். எனக்கு வந்து இப்போ வந்து இன்டர்நெட் ரீச் பண்ண வேண்டாம், டெலீட் பண்ணிட்டேன். இப்போ நான் பார்க்க போறது இன்டர் VLAN. என்ன பண்ண போறோம், கிரியேட் VLAN 10 to VLAN 20 என்னோட டிராஃபிக் போகணும். அதுக்கு இன்கமிங் டிராஃபிக் எங்க இருந்து வரும், எனக்கு VLAN 10ல இருந்து வரும். அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸ் எங்க போகும், VLAN 20ல போகும். சோர்ஸ் ஆல், டெஸ்டினேஷன் ஆல், சர்வீஸ் ஆல், அக்செப்ட். இதுக்கு எனக்கு நேட் வேணுமா, வேண்டியதில்லை. ஏன்னா நான் வந்து அவுட்டர் நெட்வொர்க்கு நான் போறது இல்லை, அதனால எனக்கு வந்து நேட் தேவைப்படாது. நேட்டை டிசேபிள் பண்ணிடுறேன். ஓகே பண்ணிட்டுமா, ஓகே. இப்போ VLAN 10, இது என்னோட VLAN 10னா நான் இங்க இருந்து பிங் பண்றேன். அந்த ஐபி அட்ரஸ்க்கு பிங் 172.16.20.201
பிங்கா தான் நண்பர்களே, சூப்பராக பிங்கா இருப்பாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அதே மாதிரி விபிசி 4ல இருந்து பிங் டாட் 172.16.10.200 பிங் பண்ணட்டுமா? பிங்குமா? பிங் ஆகாது. இது இங்கேருந்து விபிசி விபிசி 3லேருந்து விபிசி 4 பிங் ஆகுது. ஆனால் விபிசி 4லேருந்து விபிசி 3க்கு பிங் ஆகலை. ஏன் ஆகலை? ஏன்னா நான் வந்து நான் VLAN அதாவது பாலிசி கிரியேட் பண்ணதே VLAN 10 to 20 தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன பண்ணணும்? மறுபடியும் இன்னொரு VLAN கிரியேட் பண்ணணும், இன்னொரு பாலிசி கிரியேட் பண்ணணும். VLAN 20 to 10 இன்கமிங் எங்கேருந்து வரும்? எனக்கு VLAN 20லேருந்து வரும் இன்கமிங். அவுட் கோயிங் எங்கே போகும்? VLAN 10க்கு போகும். சோர்ஸு ஆல், டெஸ்டினேஷன் ஆல், சர்வீஸ் ஆல். இதுக்கு நம்ம நேட் வேணுமா? வேண்டியதே இல்லை, நேட் டிசேபிள் பண்ணிடுறேன். ஓகே, பக்கா, டன். இப்போ இப்போ என்ன பண்ணுறேன்? விபிசி 4, இந்த விபிசி 4லேருந்து 10லேருந்து 20லேருந்து 10க்கு நான் பிங் பண்ண போகிறேன். மேலே இருக்கு பிங் 172.16.10.200. முதல்ல பிங் ஆகல, டைம் அவுட் காமிச்சா. இப்போ பிங் ஆகுதான் நண்பர்களே? சூப்பர், அவ்வளோதான். இப்போ இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம்? FortiGate ஃபயர்வால் சீரீஸில் VLAN கான்ஃபிகரேஷன்னா என்ன, எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, அதை சுவிட்சில் எப்படி கான்ஃபிகர் பண்ணோம், FortiGate ஃபயர்வால் எப்படி கான்ஃபிகர் பண்ணோம், அதை எப்படி நம்ம வந்து ஃபயர்வால் பாலிசி கிரியேட் பண்ணிட்டு எப்படி நம்ம இன்டர்நெட் ரீச் பண்ணோம், அதே மாதிரி இன்டர் VLAN எப்படி கிரியேட் பண்ணோம், இந்த மிஷினுக்கு இந்த மிஷினுக்கு எப்படி பிங் பண்ணோம், இதெல்லாம் பார்த்தாச்சு. இதுதான் நண்பர்களே FortiGate ஃபயர்வால் சீரீஸில் VLAN கான்ஃபிகரேஷன். ஸோ பாருங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ நல்லா உங்களுக்கு சூப்பராக பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்ம FortiGate ஃபயர்வாலில் இன்னும் ஏகப்பட்ட டாபிக்ஸ் இருக்குது, வீடியோஸ் இருக்குது. நம்ம 1 by 1 போட போகிறோம், பார்த்துட்டே இருங்க. உங்கள் நாலேஜை கிட்ட அப்டேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது இது சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணும் அப்படின்னா என்னோட வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இமெயில் அட்ரஸ் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனல் இருக்க ஜாயின் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பப்போ போடுற வீடியோஸை வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ப்ளஸ் நீங்கள் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணி கேட்டுக்கலாம். கோயிங் ஃபார்வர்ட் நம்ம வந்து லைவ் ட்ரைனிங் கூட கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கோம். அது நீங்கள் நம்ம குரூப்பில் வந்துட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வர அப்டேட் கிடைக்கும். நம்ம வந்து நண்பர்கள் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க, லைவ் ப்ரோக்ராமும் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஓகேங்களா? தேங்க்யூ நண்பர்களே, பை. தேங்க்யூ.